சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 8 குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக 72 வயது முதியவர் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா. தற்போது கைதானவர்கள் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கிராம ஒன்றில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளி. இந்த பள்ளியில 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக குழந்தைகளுக்கான இலவச சேவை மையம் சார்பில், அதாவது சைல்டு வெல்ஃபேர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியான நடைபெற்றது. இதுல பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் குறித்தும் தொடு உணர்வு குறித்தும் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. இதில் பெண் குழந்தைகளுக்கு எதுவும் பாலியல் சீண்டல்கள் எதுவும் சந்தித்துள்ளீர்களா என்று, பிரச்சனைகள் எதுவும் சந்தித்துள்ளீர்களா என்று வகுப்பு நடத்தியவர் கேட்கும் பொழுது, அந்த பள்ளியில் பயின்ற ஒரு 8 பெண் குழந்தைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அவர்களுக்கு நடந்த பாலியல் சீண்டல்களை சொல்லும் போது மிக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது. அதுல பாத்தீங்கன்னா பள்ளியில் இருந்து வரும்பொழுது அந்த சாலையோரம் உட்கார்ந்து இருக்க அந்த முதியவர்கள் உட்பட 7 பேர் அந்த குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் பண்ண, தவறான இடங்களை தொட்டுதான், தவறான வார்த்தைகளை பேசியதாகவும், அது மட்டும் இல்லாமல் தங்களது உடைகளை தவறான முறையில் உடைத்திருந்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. உடனடியாக இது காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த காவல்துறை விசாரணை பண்ணதில்லை. அவர் பெற்றோர்கள் இது சம்பந்தமா மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. தற்போது இதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 40 வயதுடைய ராமு, பழனி, அவருக்கு வயது 50, அப்புறம் 38 வயதான சசிவரணம், 40 வயதான லட்சுமணன், 65 வயதான முனியன் மற்றும் 72 வயதான முதியவர் மூக்கம் உட்பட 7 பேரை பிடித்து காவல்துறையினர் போக்சோ வழக்கின் கீழே பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டு இந்த மாதிரி சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் விசாரணையில் மேற்கொண்ட சம்பவம் இந்த பகுதியில் நீண்ட பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.